திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த கூலி தொழிலாளி கைகள் கட்டப்பட்டு தூக்கில் தொங்கிய நிலையில் மரணமடைந்த நிலையில் SC/ST மாநில ஆணைய அதிகாரிகள் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தளவாய்ப்பட்டினம் ஊராட்சியில் உள்ள சென்னங்கல் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன், இவரது மனைவி மணிமேகலை. இவர்களுக்கு தாராபுரம் அரசு உதவி பெறும் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வரும் கலாபதி மற்றும் காவியா என 2 மகள்கள் உள்ளார்கள். விவசாய தொழில் செய்து வரும் முருகன் விவசாய தொழிலுக்கு சென்று வந்த நிலையில் 10,000 ரூபாய் அதே ஊரில் பண்ணை ஒன்றில் ஆடு மேய்க்கும் தொழிலும் செய்து வருகிறார். கடந்த 26ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள மேட்டுக்காடு தோட்டம் பகுதியில் வேப்பமரம் ஒன்றில் முருகன் இரு கையிலும் கட்டப்பட்ட நிலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்டார். இது குறித்து அலங்கிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தினர். தொடர்ந்து முருகனின் மரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்கொலை வழக்காக பதிவு செய்தனர். இதை தொடர்ந்து முருகன் தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்தவர், கூலி தொழிலாளர் என்பதால் அவர் கைகள் கட்டப்பட்டு தூக்கிட்டு சடலமாக மரத்தில் தொங்கினார். மேலும் இது குறித்து பல்வேறு அமைப்பினர் தூக்கிட்டவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் CBCIDக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் இன்று தாராபுரம் அருந்ததியர் கூலி தொழிலாளர் என்பதால் SC/ST ஆணையம் நேரில் வந்து விசாரணை செய்தது. தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்.